எங்க கிளம்பிட்ட? என்ன இப்படி கேக்குற? ஆபீஸ்க்கு தான் போறேன். ஆபீஸ்கா? ஏண்டி, உன் வாழ்க்கையிலே இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அத நினைச்சு நாங்க வெளியில தலை காட்ட முடியாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறோம். நீ என்னடானா எதுவுமே நடக்காத மாதிரி ஆபீஸ்க்கு போறேன்னு கிளம்பிட்ட? அக்கா, இன்னைக்கு நீ ஆபீஸ் போக வேணாம்க்கா. ஏன், போனா என்ன ஆகும்? இல்லக்கா, நீ ஆபீஸ் போனா அங்க எல்லாரும் உன்கிட்ட ஏன் கல்யாணம் நின்னு போச்சுன்னு கேட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. எல்லாருக்கும் உன்னால பதில் சொல்ல முடியாதுல்ல. பேசாம நீ வீட்லயே இரு. இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு போகாம வீட்லயே இருந்தா யாரும் என்கிட்ட கல்யாணத்தை பத்தி விசாரிக்காமலே இருப்பாங்களா? நாளைக்கு போகும்போது விசாரிப்பாங்கல்ல, நாளன்னைக்கு போகும்போது விசாரிப்பாங்க. விசாரிக்கணும்னு இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் விசாரிச்சுட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பயந்துகிட்டு ஆபீஸ்க்கு போகாம இருக்க முடியுமா? இல்ல நீங்க எல்லாரும் தான் இப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்துருவீங்களா? முடியாதுல்ல, அப்புறம் என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் நேத்து நடந்தது ஒரு கெட்ட சம்பவம், அவ்வளவுதான். அது நேத்தோடயே முடிஞ்சு போச்சு. அதையே நினைச்சுக்கிட்டு இப்படி வீட்டுக்குள்ளேயே ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி அடைஞ்சுக்கிட்டு நம்மள நாமளே ஏன் தண்டிச்சுக்கணும்? நாம என்ன தப்பு பண்ணிட்டோம்? உங்க எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். நடந்ததெல்லாம் மறந்துட்டு என்ன மாதிரி நீங்களும் எப்பவும் போல சகஜமா வெளியே வாங்க போங்க. வெளியில யாராவது உங்களை வேலை மெனக்கட்டு கூப்பிட்டு கல்யாணத்தை பத்தி விசாரிச்சா அவங்க கிட்ட கோவமும் படாதீங்க, எரிச்சலும் படாதீங்க. அதே நேரம் அவங்கள பார்த்து பயந்து ஓடி போகாதீங்க. நடந்தத அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து விளக்கி சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு அப்படியே பொறுமையா கேட்பாங்க. அப்புறம் கேக்குறதே தானே கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கே போர் அடிச்சு அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். எனக்கு டைம் ஆச்சு, நான் ஆபீஸ் கிளம்புறேன். நில்லு தென்றல். இருந்தாலும் நீ ஆபீஸ்க்கு போறேன்றத என்னால அத ஏத்துக்க முடியலடி. என்னம்மா நீ இவ்ளோ தூரம் சொல்றேன்ல, அப்புறம் எதுக்காக அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? நான் கிளம்புறேம்மா, பாய். வரேன். தென்றல், தென்றல். தென்றல் சொல்ற பேச்ச கேளு. இத பாருடி, 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, சொன்னா கேளு. பேச்ச மதிக்க மாட்டல்ல? டேய், ஏங்க அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா காதுல வாங்காம, நீங்களும் அந்த வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க. ஒரு 4-5 நாளாச்சும் வீட்டுல இருந்து அவளுக்கு புத்திமதி சொல்லலாம்ல. லக்ஷ்மி, தென்றல் இப்ப எடுத்திருக்கிற முடிவு தான் சரியான முடிவு. அத போக போக நீயே புரிஞ்சுக்குவ. போ, பிள்ளைகளுக்கு டிஃபன் எடுத்து வை. உங்ககிட்ட வந்து இத நான் சொல்றேன் பாருங்க, என்ன சொல்லணும்? சாரி. எதுக்குமா சாரி கேக்குற? சாரி மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் கூட சொல்லணும்.
ரொம்ப தேங்க்ஸ். இப்ப எதுக்கு சாரி தேங்க்ஸ் எல்லாம்? நீங்க என் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்துனீங்கன்னு புரிஞ்சுக்காம நான் உங்க மனச ரொம்ப காயப்படுத்திட்டேன். ரொம்ப சாரி. நான் இவ்ளோ நாள் உங்களை புரிஞ்சுக்காம உங்க மனச காயப்படுத்திருந்தா கூட நீங்க அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம கஷ்டப்பட்டு போராடி இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கீங்க. என் வாழ்க்கையை நீங்க காப்பாத்திட்டீங்க. அதுக்கு உங்களுக்கு நான் எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் பத்தாது. பரவாயில்ல விடுமா. மொத்தத்துல நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல, அது போதும் எனக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க அத்தை. இந்த கல்யாணம் நின்னது மூலமா உன் வாழ்க்கையில நடக்க இருந்த ஒரு பெரிய ஆபத்தான கட்டத்தை நீ ரொம்ப புத்திசாலித்தனமாவும் துணிச்சலாவும் கடந்து வந்திருக்க. இதுக்கப்புறமாவது நீ ரொம்ப கவனமா இருக்கணும். இனி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் ரொம்ப நிதானமாவும் பொறுமையாவும் எடுத்து வைக்கணும். யாருக்கும் எந்த சென்டிமெண்ட்டுக்கும் இடம் கொடுக்காம உன் வாழ்க்கைக்கு எது சரி எது தப்புங்கிறத நீயாவே யோசிச்சு உன் மனசு சொல்றபடி நடக்கணும். இனி உன் வாழ்க்கை சம்பந்தமா நீ எடுக்கிற எந்த முடிவும் ரொம்ப சரியான முடிவாதான் இருக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா அத்தை. இனிமே என் வாழ்க்கையில எந்த குழப்பமும் வராது. எல்லாத்தையும் நிதானமா யோசிச்சு சரியான முடிவை தான் எடுப்பேன். இனிமேலாவது உனக்கு என் பையன் சித்து தான் பொருத்தமானவங்கிறத நீ கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்கணுமா? அத்தை. அத்தை, நீங்க வாங்க. நான் இப்ப ஆபீஸ்க்கு தான் போறேன். நீங்க வீட்டுக்கு தானே போறீங்க? உங்களை நான் டிராப் பண்ணிட்டு போறேன். இல்லம்மா, நான் காய்கறிலாம் வாங்கிட்டு போகணும். நான் ஆட்டோல போய்க்கிறேன். நீ கிளம்பு. சரிங்க அத்தை. சரிம்மா. ஆமா, என்ன இப்போ? என் பேரன் கல்யாணம் நின்னு போச்சு. போதுமா? போன வைங்க. ஹலோ, ஆமா, நான் தான் பேசுறேன். இப்போ என்ன? ஆகாஷ் கல்யாணம் நின்னு போனத பத்தி பேசணுமா? அத சொல்லணுமா? வைங்க போன. இருங்க, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஆண்டாள், நம்ம பெங்களூர் எஸ்டேட் மேனேஜர் உங்ககிட்ட பேசணுமா? என்ன விஷயம்னு கேளுங்க. வேற என்ன, நின்னு போன நம்ம ஆகாஷ் கல்யாணத்தை பத்தி தான் கேட்பாருன்னு நினைக்கிறேன். என்னால பதில் சொல்ல முடியல, நீயே பேசு. இன்னைக்கு முழுக்க யாருமே போனை எடுக்காதீங்க. அம்மா, என்னடா? டெல்லியில இருந்து மினிஸ்டர் கூப்பிட்டுருக்காருமா. உங்க நம்பருக்கு ட்ரை பண்ணாரா? சுவிட்ச் ஆஃப் வந்துதான். அதான் என்னோட நம்பருக்கு கூப்பிட்டுருக்காரு. எதுக்குன்னு தெரியல, பேசணுமா? வேற எதுக்கு கூப்பிட்டுருப்பாரு? கல்யாணத்தை பத்தி விசாரிக்கத்தான். அம்மா, அத்தை, என்ன? எம்எல்ஏ லைன்ல இருக்காரு. கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட பேசணுமா? ஐயோ, இன்னைக்கு முழுக்க யாராவது ஏதாவது போனை எடுத்தீங்கன்னா தொலைச்சிடுவேன். எல்லா போனையும் ஆஃப் பண்ணி வைங்க. போங்க இங்க இருந்து. வாமா தென்றல், உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த ஆபீஸ்ல கிடையவே கிடையாதுமா. ஒரு ஈயர்முக்கு கூட நீ துரோகம் பண்ண மாட்ட. உனக்கா இந்த நிலைமை? உன் கல்யாணத்துல நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேம்மா. ரொம்ப வருத்தமா இருக்குமா.
நீ உன் கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு 1000 காரணம் சொன்னாலும் இப்போ உன் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சுல்ல. கல்யாண மேடை வரைக்கும் வந்து அந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுன்னு எனக்கு நல்லா தெரியும்மா. மணமேடை வரைக்கும் வந்து ஒரு சின்ன பிரச்சனைனால என் பொண்ணு கல்யாணமே நின்னு போச்சு. 6 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு மாப்பிள்ளை கூட அமையல. இப்போ என் பொண்ணுக்கு 32 வயசு ஆயிடுச்சு. நான் கும்பிடாத சாமி இல்ல, வைக்காத நேர்த்தி கடன் இல்ல. அவ வாழ்க்கைய சரி பண்றதுக்கு எந்த சாமியும் கண்ணு திறக்கல. பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியலையேன்னு அத நினைச்சு நினைச்சு என் புருஷன் பக்கவாத வந்து படுத்த படுக்கை ஆயிட்டாரு. நான் ஒத்த மனுஷியா இருந்துகிட்டு என்னால என்ன பண்ண முடியும்? என் பொண்ணுக்கு 32 வயசு ஆயிடுச்சு. இனி நான் எப்படி மாப்பிள்ளை தேடுவேன்? எல்லாம் இந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். என் குடும்பத்துல என் புருஷன் படுத்த படுக்கை ஆனதுனால நான் இப்போ நடப்பினமா வாழ்ந்துட்டு இருக்கேன். 32 வயசு ஆயிடுச்சேன்னு என் பொண்ணு நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த நிலைமை உனக்கும் வந்துடக்கூடாதுமா. அந்த ஆண்டவன் உனக்காவது ஒரு நல்ல வழியை காட்டுட்டுமா. இங்க பாருமா தென்றல், மனசு தளர விடாதம்மா, தைரியமா இரு. என்ன, நான் வரேம்மா. தென்றல் கல்யாணம் ஸ்டாப் ஆனது நினைச்சு ரொம்ப டிஸ்டர்பா இருப்பா. அவ எப்படியும் நார்மல் ஆகி ஆஃபீஸ் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 1 வீக் இல்ல 10 டேஸா தான் ஆகும். அது வரைக்கும் அவ ஷோவை யாரை வச்சு ஹோஸ்ட் பண்றதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சித்து. தென்றல், என்ன தென்றல், உன் மேரேஜ் இப்படி ஆயிடுச்சு? ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்நேரம் மேரேஜ் மட்டும் நல்லபடியா நடந்திருந்துச்சுன்னா நீயும் ஆகாஷும் சந்தோஷமா அனிவன் போயிருப்பீங்களே. உன் நிலைமைய நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. சாரி தென்றல். என்ன தென்றல் இது, இவ்ளோ சீக்கிரம் ஆஃபீஸ் வந்துட்ட? இந்த பிரச்சனையில குடும்பமே அமைதி இல்லாம இருக்கும். கொஞ்ச நாளாவது நீ ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா ஆஃபீஸ் வரலாம்ல. ப்ளீஸ் மேக்னா, எதுக்கு என்ன பார்த்து எல்லாரும் இப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு சுத்தமா பிடிக்கல. இல்ல தென்றல், உன் கல்யாணம் வேண்டாம் மேக்னா, அத பத்தி இனிமே பேசவே வேண்டாம். அதுதான் முடிச்சு போன விஷயமாச்சே. அதையே நினைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்க எனக்கு விருப்பமே இல்ல. அதனால்தான் இன்னைக்கே நான் ஆபீஸ்க்கு வந்துட்டேன். தயவு செஞ்சு எல்லாரும் என்ன பரிதாபமா பாக்குறத இதோட நிறுத்திக்கோங்க ப்ளீஸ். இப்பவும் சொல்றேன், கல்யாண விஷயத்துல நான் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவு. என்ன பார்த்து நீங்களும் கத்துக்கோங்க. ஏன்னா நாளைக்கு உங்க மேரேஜ்லயும் இதே மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் வரலாம். அப்போ நீங்களும் என்ன மாதிரி எந்த சென்டிமெண்ட்டுக்கும் இடம் கொடுக்காம சுயமா யோசிச்சு தெளிவான முடிவெடுக்க பாருங்க. இல்லன்னா வாழ்க்கைய சூனியமாயிடும். சித்து, உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். ரொம்ப தேங்க்ஸ். ஏங்க, எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? நீ மட்டும் அந்த நேரம் என்ன சுயமா முடிவெடுக்க சொல்லாம இருந்திருந்தா நான் கண்டிப்பா அந்த குழப்பத்துல
ஆகாஷ்க்கு கழுத்து நீட்டி வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டிருப்பேன். அந்த நேரம் எல்லார் மாதிரி நீயும் என்ன இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க சொல்லியோ இல்ல வேண்டான்னு சொல்லி கட்டாயப்படுத்திருந்தா நான் என்ன முடிவெடுத்திருப்பேன்னு எனக்கே தெரியல. ஆனா கண்டிப்பா அப்ப நான் எடுத்த முடிவு ஒரு குழப்பமான முடிவாதான் இருந்திருக்கும். அந்த மாதிரிலாம் என்ன போக விடாம என்ன ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சுயமா யோசிக்க சொன்ன பாரு. உண்மையிலேயே நீ ரொம்ப கிரேட் சித்து. நீ அப்படி சொன்னதுனாலதான் என்னால அப்படி ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடிஞ்சது. இப்ப நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். என் நிம்மதிக்கு காரணமே நீதான். தேங்க்யூ. அட என்னங்க? என்ன மச்சான், இன்னும் ஏன் சைலண்டாவே இருக்க? அதான் அவன் தெளிவா சொல்லிட்டாளே, நீ கொடுத்த ஐடியாவால தான் அவன் வாழ்க்கையை காப்பாத்தப்பட்டிருக்குன்னு. அதை நினைச்சு சந்தோஷப்படுறா. டேய் நீ வேற, கல்யாணம் ஸ்டாப் பண்ணதை நினைச்சு ஏற்கனவே அவங்க ரொம்ப டிஸ்டர்பா இருக்காங்க. அதை நம்ம கிட்ட வெளிக்காட்டிக்காம சும்மா இப்படிலாம் பேசிட்டு போறாங்க. என்ன மேக்னா இவன் இப்பவும் பழைய மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பாரு மச்சான், இந்த கல்யாணம் ஸ்டாப் ஆனதுனால தென்றல் தான் தப்பிச்சிட்டோன்னு நினைச்சு உண்மையிலேயே இப்பதான் சந்தோஷமா இருக்கா. அத புரிஞ்சுக்காம கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. பாருடா, இனி தென்றல் வாழ்க்கையில ஆகாஷ்ங்கிற பேருக்கே இடம் கிடையாது. இனிமே தென்றல் சிங்கிள் தான். அதனால நீ எதையும் யோசிக்காம இப்பவாது தென்றல் கிட்ட உன் காதலை புரிய வைக்க முயற்சி பண்ணு.